வணக்கம் ஜோதிட நண்பர்களே. 2025 வருடத்தில் சனி வக்ர பலன், அதாவது இந்த வருடம் ஜூலை 15 தேதியிலிருந்து நவம்பர் 30 தேதி வரைக்கும் சனியானது மீன ராசியில வக்ரகதியில சஞ்சாரம் செய்துட்டு வரும். அதாவது வக்ரகதிங்கிறது அந்த ராசியிலிருந்து பின்னோக்கி செல்வது மாதிரியான ஒரு மாய தோற்றம் தான். பட் அந்த நிலைகளுக்குமே பாத்தீங்கன்னா எல்லா ராசிகளுக்குமே பலன்கள் அப்படிங்கிறது உண்டு. தவிர இந்த வருடம் இந்த வக்ர காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் சூரிய கிரகணம் இருக்கு. அந்த கிரகணத்தினுடைய நிலைகளுமே பாத்தீங்கன்னா சனியினுடைய அமைப்பும் ஒரு பார்ஷியான நிலையில அமைஞ்சிருக்கும். தவிர மற்ற கிரகங்களும் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல சனிக்கு அப்படியே ஆப்போசிட்ல தான் டிராவல் பண்ணிட்டு வருவாங்க, குருவை தவிர்த்து. ஏன்னா குரு வந்து சனிக்கு 4ஆம் இடத்துல மிதுன ராசியில சஞ்சாரம் செய்துட்டு வராங்க. சோ பொதுவாக இந்த மாதிரியான கிரக நிலைகள் ஏற்படும் பொழுது பெரும்பாலும் எல்லா ராசிகளிலுமே கண்டிப்பாக மாற்றங்கள், ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறது இருந்தே தீரும். அதெல்லாம் ஸ்பெசிபிக்கா சொல்லணும் அப்படின்னா நாரதர் கழகம் நன்மையில முடியும் அப்படிங்கிற மாதிரிதான் இந்த வக்ர காலகட்டமானது செயல்படும். கண்டிப்பா ஏறக்குறைய 5.5 மாத காலகட்டங்கள் இந்த வக்ர நிலை செயல்படுது அப்படின்னா முதல் 3 மாதங்கள் அப்படிங்கிறது நிறைய சங்கடங்கள், பிரச்சனைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருந்தே தீரும். கடைசி 2.5 மாதங்கள் அப்படிங்கிறது அந்த பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். அண்ட் பொதுவாகவே கிரகங்கள் வக்ர நிலை பெறுது அப்படின்னா அந்த கிரகங்களுடைய நிலைகளுக்கு ஏற்ப பழைய பிரச்சனைகள் திரும்பி பார்க்க போகுது அப்படின்னு தான் அர்த்தம். அதாவது விட்டகுற தொட்டகுறங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். இதுல வந்து பாசிட்டிவான விஷயங்களும் அடங்கும், நெகட்டிவான விஷயங்களும் அடங்கும். அதுலயும் ராசி நிலைகளுக்கு தகுந்த மாதிரியான மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். பட் பொதுவான வகையில பாத்தீங்கன்னா சுப விசேஷங்கள் அப்படிங்கும் போது இந்த திருமண அமைப்புகள், தொழில், வேலை மற்றும் ஜீவனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வெளிநாடு தொடர்புடைய விஷயங்கள், பொருளாதார நிலைகள் வரக்கூடிய ஏற்ற இறக்கங்கள், உடல்நலம் சார்ந்த விஷயங்கள், இப்படி சுப விசேஷங்கள், சுபத்தன்மைகள்ல எடுத்துக்கலாம். அதுவே அசுப நிலைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது சண்டை சச்சரவுகள், கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், விரோதங்கள், உடல் பலவீனம், பிரிவுகள் போன்ற விஷயங்களையும் இது குறிக்கும். சோ இப்படி இது பாசிட்டிவான நிலைகளிலும் செயல்படும், நெகட்டிவான நிலைகளும் இது செயல்படும். அந்த வகையில உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். கடகராசி. கடகராசிக்கு 9ஆம் இடத்துல சனியானது அடுத்த 5.5 மாத காலகட்டங்களுக்கு வக்ரகதியில செயல்பட்டு வரும். சனியை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்கு சப்தமஸ்தானத்திற்கும் அஷ்டமஸ்தானத்திற்கும் அதிபதியாக வரக்கூடியவங்க. கொஞ்சம் கான்ட்ரவர்சியான நிலைகள் தான். அதனாலதான் பொதுவாகவே பாத்தீங்கன்னா கடகராசிக்கும் சனிக்கும் அவ்வளவு சீக்கிரம் ஒத்து வர்றதே கிடையாது. நாம கடகராசிக்கு இந்த சனியானது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏட்டிக்கு போட்டியான விஷயங்கள் தான் அதிகம் ஏற்படுத்தும். இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படிங்கிற மாதிரிதான் சனியானது பெரும்பாலும் கடகராசிக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும். அதனால சனியினுடைய தாக்கம் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னாலே கடகராசிக்காரங்களோட வாழ்க்கையில மன சஞ்சலங்கள் அப்படிங்கறது தவிர்க்க முடியாது. அதாவது குழப்பங்கள், சங்கடங்கள் அப்படிங்கிறது வேற. ஆனா சஞ்சலத்தன்மை அப்படிங்கிறது மெல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம இருக்கக்கூடிய ஒரு நிலை. செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். மனசுல தைரியம் இருக்கும், ஆனா காரியத்துல இறங்குறதுக்கு ஒரு மாதிரியாக தயக்கம் இருந்துகிட்டே இருக்கும். சோ இந்த மாதிரியான நிலைகள்லாம் அதிகம் ஏற்படுறதுக்கு காரணமே பாத்தீங்கன்னா சனியினுடைய அமைப்புகள் தான். சோ அப்படிப்பட்ட சனியானது பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்துல ஆட்சி நிலையில ரொம்பவுமே ஸ்ட்ராங்கா இருந்து வந்தாங்க. சோ ராசிக்கு அஷ்டமச்சனி அப்படிங்கறது மினது. இப்போ அந்த சனியானது விலக ஆரம்பிச்சு சனி 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்துட்டு வருது. பட் இருந்தாலும் கடகராசிக்காரங்க இந்த அஷ்டமச்சனி காலகட்டங்கள்ல பட்ட கஷ்டங்கள், அவமானங்கள், சங்கடங்கள், குறிப்பா குடும்ப ரீதியான மன சுமைகள் அப்படிங்கறதெல்லாம் ரொம்பவுமே அதிக அளவுல இருந்திருக்கும். இப்ப இந்த சனி மாறின பிறகு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு கட்டுக்குள்ள வந்திருக்கும். அதாவது புயல் ஓய்ந்தாலும் அதனுடைய சுவடுகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைகள் தொடர்கதியாக இல்லாமல் ஏதோ அப்படியும் இப்படியுமாக ஒரு அமைதியான சூழ்நிலைக்கு போகுது. பட் இருந்தாலும் மனசுக்குள்ள ஏதோ ஒரு பயமும் பதட்டமும் இருந்துகிட்டு தான் இருக்கு அப்படிங்கிற நிலைகளை தான் கடகராசிக்காரங்க போயிட்டு இருக்காங்க.
இருந்தாலும் ராசி நிலையின் அடிப்படையில மற்ற கிரகங்களுடைய நிலைகள் கடகராசிக்காரங்களுக்கு ஏதோ ஒரு வகையில சப்போர்ட்ஃபுல்லாதான் இருக்கு. அதனாலதான் என்னதான் அஷ்டமச்சனி காலம் நடந்திருந்தாலும் கூட அவங்களுக்கு தேவையான விஷயங்கள், அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு தகுந்த விஷயங்கள் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு கை கொடுத்து காப்பாற்றிட்டு தான் வந்திருக்கும். ஸோ இப்போ அப்படிப்பட்ட நிலைகளில் இந்த சனியோட தாக்கம் விலகிய நிலைகளில் பார்த்தீங்கன்னா இப்போ சனி மீண்டும் வக்ர நிலையில செயல்படுறாங்க. பொதுவாக இந்த வக்ர சனி அப்படிங்கிறதே கொஞ்சம் கோக்குமாக்கா தான் வேலை செய்யும். அதுவும் கடகத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த அமைப்புகள் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த முறையும் பார்த்தீங்கன்னா மற்ற கிரகங்களுடைய நிலைகள் உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்ஃபுல்லாக தான் இருக்கு. ஆனால் சனியினுடைய அமைப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது இது நேருக்கு மாறாகத்தான் நிறைய விஷயங்களை செய்யலாம். என்ன மனம் சேர்க்குது அப்படிங்கிற நிலைகள் கண்டிப்பாக இருக்கும். அதே போல பேச்சுவார்த்தைகள்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும். பொதுவாக கடகராசிக்காரங்களுக்கு சங்கடங்கள் அதிகமாக ஏற்படுறது இந்த பேச்சுவார்த்தைகள்ல தான். என்ன சொன்னாலும் மற்றவங்க கேட்கவே நியாயமே பேசினாலும் சரி, உண்மையா நடந்துக்கிட்டாலும் சரி, மற்றவங்க அது காது கொடுத்து கேட்க தயாராக இருக்க மாட்டாங்க. கடகராசிக்காரங்களுக்கு இது ஒரு பெரிய சங்கடம் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கும். பட் இந்த 5 மாத காலகட்டங்களையும் பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்க இந்த நிலைகள் ரொம்பவுமே அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய பேச்சுக்கு அவ்வளவு சீக்கிரம் ஒரு மதிப்பு அப்படிங்கறதே இருக்காது. அதனால இந்த விஷயங்களை கொஞ்சம் ஈகோ ஹர்ட் ஆகாம பார்த்துக்காங்க. அதே போல குடும்ப விஷயங்கள் காரியங்களையும் இது நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படுத்தும். குறிப்பா குடும்பத்துக்குள்ள முடிஞ்சது அப்படின்னு நினைச்ச சில விஷயங்கள், பிரச்சனைகள் திரும்பவும் தலையெடுப்பது போல இருக்கலாம். இந்த அஷ்டமச்சனி காலகட்டங்கள்ல பூதாகரமாக சில விஷயங்கள் காரியங்கள் குடும்பத்துக்குள்ள போயிட்டு வந்திருக்கும். இப்ப சர்வகாலமாக அந்த மாதிரியான பிரச்சனைகள் இல்லாம கொஞ்சம் சுமூகமாக போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. எல்லாம் முடிஞ்சது அப்படின்னு நினைக்கக்கூடிய நேரத்துல திரும்பவும் அது வந்துருமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயமுறுத்தலை அது ஏற்படுத்திக்கிட்டு இருக்கும். அதாவது முழுவதுமாக வராது, ஆனா வருவது போன்ற ஒரு தோற்றத்தை அது ஏற்படுத்தும். கடகராசிக்காரங்களுக்கு ஒரு பிளஸும் இதுதான். அதாவது முழுமையான தாக்கத்தை அது ஏற்படுத்தாது. மற்ற கிரகங்களோட நிலைகளும் உடன் வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுனால பாதிப்புகள் அப்படிங்கிறது முழுமையா இருக்காது. பட் அது திரும்ப வந்துருமோ அப்படிங்கிற ஒரு மனோபயத்தை அடிக்கடி ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். மன ரீதியான தைரியம் அப்படிங்கிறது அதிகமாக தேவைப்படும். அதே போல கடகராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல இந்த சுப விசேஷங்கள் காரியங்கள், குறிப்பா இந்த திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள், இது எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் தடை தாமதங்கள், அலைச்சல் தரக்கூடிய நிலைகள், மனக்குழப்பங்கள் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். குறிப்பா இந்த காலகட்டங்கள்ல இது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லவங்க கெட்டவங்களா தெரிவாங்க, கெட்டவங்க நல்லவங்களா தெரிவாங்க. ஸோ எது எப்படி அப்படின்னு சரியா ஜட்ஜ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை, மனக்குழப்பம், தடுமாற்றம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அதிகமாக இருக்கும். குறிப்பா இந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கடகராசிக்காரன் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறதே நல்லது. நிறைய கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்கள்ல கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள, காதலர்களுக்குள்ள அடிக்கடி வந்து போகும். அதாவது சங்கடங்களே பாத்தீங்கன்னா தேவையான விஷயங்களுக்கா இல்ல தேவையற்ற விஷயங்களுக்கா அப்படின்னு புரியாத நிலைகளாகத்தான் இருக்கும். சில நேரங்களில் யோசிச்சு பார்த்தா நம்ம கொஞ்சம் அனுசரிச்சு போயிருக்கலாமோ அப்படின்னு, சில நேரங்களில் யோசிச்சு அவங்க கொஞ்சம் அனுசரிச்சு போயிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தோணும். ஸோ இது சரியா முடிவெடுக்க முடியாத ஒரு குழப்ப நிலைகளை ஏற்படுத்தும். அதனால இந்த காலகட்டங்கள்ல இந்த உறவு முறைகளுக்குள்ள, குறிப்பா காதல் மற்றும் கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள பொறுமையை அதிக அளவுல கடைபிடிக்க வேண்டியதாக இருக்கும். அதே போல வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவாக கடகராசிக்காரங்களுக்கு இந்த வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் எதுவானாலும் சரி ஓரளவுக்கு அவங்களுக்கு எல்லா வகையிலுமே கைகூடி வந்துகிட்டு தான் இருக்கு. இந்த வக்கர காலகட்டங்களிலுமே பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான நிலைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல முறையிலேயே வந்துகிட்டு இருக்கும். நிறைய பேருக்கு இந்த வேலை மாற்றம் சார்ந்த விஷயங்கள், குடியிருப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் இந்த காலகட்டங்கள் இந்த வெளிநாடு தொடர்புடைய விஷயங்கள்ல ஒரு சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தற்காலிகமாவது கொஞ்ச நாளைக்கு வெளி இடங்களுக்கு போய் இருந்து வரக்கூடிய அமைப்புகளை நல்லபடியாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல ஆன்மீக விஷயங்கள் காரியங்கள் இந்த காலகட்டங்கள்ல ஈடுபாடுகள் அதிகரிக்கும். பொதுவாக கடகராசிக்காரங்களுக்கு ஆன்மீக சிந்தனைகள் மேலோங்கிதான் இருக்கும். அதுலயும் இந்த வக்கர காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா ஆன்மீக காரியங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த யோக சாதனாக்கள்ல ஈடுபட்டு வரக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. பிரயாண ரீதியான அலைச்சல்கள், தொந்தரவுகள் இது போன்ற விஷயங்கள் கொஞ்சம் அதிகம் இருக்கலாம். பொதுவாக இந்த உடல்நல விஷயங்கள் பாத்தீங்கன்னா ஏற்கனவே ட்ரீட்மெண்ட்ல இருக்கக்கூடியவங்க, தொடர்ந்து மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடியவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்கணும்.
ஏன்னா இந்த காலகட்டங்களில் சின்ன சின்ன தொந்தரவுகள் கூட பெருசா வருவது போல இருக்கலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 3 மாத காலகட்டங்களுக்கும் சங்கடமாகத்தான் இருக்கும். அதுக்கப்புறம் அது சரியாக ஆரம்பிச்சிடும். அதாவது கடகராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயம் என்னன்னா, இந்த வக்ரசனியால சங்கடங்கள் அப்படிங்கிறது வர்றது இருந்தாலும் அது முழுமையாக தொடராது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். கொஞ்ச நாளைக்கு இருக்கும், முன்னாடி அது தானாக சரியாக ஆரம்பிச்சிடும். அப்படிதான் கடகராசிக்காரங்களுக்கு இது வேலை செய்யும். ஸோ ஓவராலா முடிஞ்ச அளவுக்கு கடகராசிக்காரங்க இந்த காலகட்டங்கள்ல மற்றவங்களோட பேச்சுவார்த்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. பர்சனலா உடல்நலம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. அவசரம் இல்லாமல் நிதானத்தை செல்விட்டு வந்தாலே அனைத்து காரியங்களையும் ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்க முடியும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.